ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 45 டேஸ் எடுத்துப்பாரு, அதாவது 45 நாள் எடுத்துப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு நடைபெறுது. ரொம்ப விசேஷமான இந்த பேச்சு நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு. அங்க செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா, நம்ம கேது பகவான் இருக்காரு. சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணுன்னு கூட சொல்லலாம். இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால விருச்சிக ராசிக்கு 45 நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். விருச்சிக ராசி இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே ஓம் நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதனால தொழில்ல ரொம்ப நாட்களாவே புதுசா தொழில் தொடங்கலாம், இல்ல ஆல்ரெடி நான் நடத்திட்டு இருக்கிற தொழில்ல பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்குறது, புதுசா ஏதாவது எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்ல கம்பெனியை விரிவுபடுத்தலாம், புதுசா ஆட்களை சேர்க்கலாமா, இல்ல எந்திரங்கள் வாங்கி போடலாமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களா கண்டிப்பா இந்த 45 டேஸ்க்குள்ள அதுக்கான முயற்சியில ஈடுபட போறீங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாவே ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். எதனால இந்த மனக்குழப்பம் சொல்லி தெரியாம நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சோ அவங்க எல்லாம் அந்த மனக்குழப்பத்துல இருந்து விடுபட போறீங்க. ஏன்னா பணப்புழக்கம் இல்லைனாலதான் அந்த மனக்குழப்பம்ன்றது வருது. சோ பணப்புழக்கம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க கையில இருந்துட்டே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாவே திருமணம் நடைபெறலன்னு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திருமண யோகம்ன்றது கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி இடம் வாங்கிட்டு கட்டவே முடியல, ரொம்ப நாட்களாவே என் இடத்த கட்ட முடியல, அந்த மாதிரி வீடு ரொம்ப நாளா விக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், எங்களால விற்க முடியல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நடந்தே தீரும். கையில பணம் வந்தே தீரும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிசினஸ்ல கண்டிப்பா லாபம்ன்றது நடந்தே தீரும். அதே மாதிரி புதுசா வேலையே இல்லைங்க, ரொம்ப நாளா வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலைன்றது உங்க வீடு தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமையில இந்த ராவகாலப்புத்துல போயிட்டு எலுமிச்சை பழத்துல விளக்கேற்றிட்டு வாங்க. அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு வாங்க. அதாவது கோயில்ல கண்டிப்பா பிள்ளையார் இல்லாம இருக்க மாட்டாரு. சோ கேதுவும் செவ்வாயும் சேர்க்க இருக்கிறதுனால கேது பகவானுக்காக பிள்ளையார போய் வேண்டுங்க. பிள்ளையார வேண்டிட்டு அங்க ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு போயிட்டு துர்க்கையம்மன் கிட்ட போயிட்டு அங்க இந்த எலுமிச்சை பழத்துல விளக்கேத்திட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சு நிம்மதின்றது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.